வணக்கம் நண்பர்களே. கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ் பயிற்சிகளை தமிழில் வழங்கி உங்களோடு தொடர்பில் இருக்கின்ற நான் உங்கள் மோகன். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு நல்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு இந்த காணொளி பயிற்சியில் கொடுக்குறேன். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? CORELDRAW X7ல எந்த ஒரு ஆப்ஜெக்டுக்கும் நம்ம நீளம் உயரத்தை நம்ம இங்கே கவுண்டிங் பண்ணி கொடுத்துரும். ஆனால் எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அதனுடைய லென்த்து எவ்வளோ அப்படின்றத எப்படி இங்கே பார்க்கறது அப்படின்ற விஷயம்தான் இந்த காணொளி பயிற்சி. இந்த பயிற்சியில் நம்ம உங்களுக்கு இந்த ட்ரிப்ஸை சொல்ல போகிறேன். இங்கே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு பாருங்கள். இந்த ஒரு ஆப்ஜெக்டை நம்ம இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் அல்லது ஒரு ஸ்கொயர் மாதிரியான ஒரு ஸ்கொயர் ஆப்ஜெக்ட்டு பாருங்கள். ஷாம்பிளுக்கு ஒரு ஸ்கொயர் ஆப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரீ ஹேண்டில் எடுத்து இப்படி நெல்லியாக வளைஞ்சி இந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த லைன் டூல் எடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிருக்கேன். அப்புறம் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு இதனுடைய சுற்றளவை பார்க்கறதுக்கு உண்டான டெக்னிக்கு உங்களுக்கு நான் இந்த காணொளி பயிற்சியில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த டெக்னிக் தெரியுமா அப்படின்றது ஒரு விஷயமா இருந்தாலும் இதில் சொல்லி கொடுக்கப்படுற இந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்திக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நண்பர்களே, நீங்கள் இங்கே ஒரு ரெக்டாங்குலர் இங்கே செலக்ட் பண்ணியிருக்க பாருங்கள். இந்த ரெக்டாங்குலருடைய நீளம் 7.05 இன்ச்சுன்னு கொடுத்துருக்கோம். அதே போல் உயரம் 3.58 இன்ச்சுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதனுடைய சுற்றளவு, இந்த எல்லா பக்கமும் சேர்ந்த சுற்றளவு எப்படி பார்க்குறது, அது ஒரு பாயிண்டாக இருக்கட்டும். ஸோ அதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம், க்ரீன். ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளுக்கு நம்ம வட்டம், அதனுடைய விட்டத்தை வச்சு நம்ம விட்டம் மட்டும் இதில் காட்டும். அதனுடைய இந்த வட்டம் அப்படியே இருந்துச்சுன்னா வட்டத்தோடைய 8.389 இன்ச்சு இந்த வட்டம் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாக்ஸு, இந்த பாக்ஸுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ நல்லா கவனிங்க, நம்ம சொல்லி டுட்டோரியல்ஸை. இது இங்கே ஒரு லைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த லைனை நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம், உங்களுக்கு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே போல் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வச்சுருக்கோம். இந்த ஒரு கோடு, அப்புறம் இந்த ஒரு தனித்தனி கோடுகள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதனுடைய மொத்த நீளம் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வைங்க. இந்த ஆப்ஜெக்டை நேரடியாக இதனுடைய சுற்றளவை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆப்ஷனும் இங்கே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ இந்த டுட்டோரியலில் உங்களுக்கு சொல்ல கொடுக்குற ட்ரிக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரிக்ஸ் இந்த ஆப்ஜெக்டுகளை நேரடியாக சுற்றளவு பார்க்க முடியாது. இந்த ட்ரிக்ஸில் நம்ம கன்வெர்ட் டு கர்வாக இந்த ஆப்ஜெக்டை மாற்றிட்டோம் அப்படின்னா இதனுடைய சுற்றளவு பார்க்க முடியும். இதனுடைய வட்டம், இந்த வட்டம் 8.389 இன்ச்சஸ் இருக்குது டயாவில். ஸோ இதனுடைய சுற்றளவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டி, இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற இந்த டைலாக் பாக்ஸ்க்கு வந்துருங்க. ஸோ இந்த டைலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி லிங்க் தெரியல அப்படின்னா நீங்கள் இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த CORELDRAW X7 மென்பொருளில் இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த குயிக் கஸ்டமைஸ் அப்படின்ற இந்த இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். அதில் இங்கே மேலே ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க. இந்த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி பாக்ஸ் ஹைலைட் ஆகிடும். இப்போ நம்ம இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி கீழே நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. இங்கே அவுட்லைன் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபில் அப்படின்ற ஒரு சின்ன ஐக்கான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படின்ற ஐக்கான் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா கவனிங்க. கர்வ் அப்படின்னு இங்கே ஒரு சின்ன லைன் மாதிரி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு கண்ணுக்கே தெரியாமல் இருக்குது. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன். இந்த கர்வ்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே கர்வ் ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கொடுக்குது. CORELDRAW நமக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்குது எல்லாத்தையுமே.
இங்க நம்பர் ஆஃப் நோட்ஸ்ன்ட்டு இதுல 4 நோட்ஸ் எடுத்துருக்கு. இந்த நோட் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பாடம் 1, 2, 3, 4 அப்படின்ட்டு நம்ம CORELDRAW ட்ரைனிங்ல வந்து கொடுத்துருக்குறோம் ஆல்ரெடி. நீங்க அந்த ட்ரைனிங் வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்க ட்ரைனிங் வீடியோ எடுத்து நீங்க பாருங்க. ஸோ இதில் வந்து நோட்ஸ் வந்து இங்கே 4 நோட்ஸ் பாருங்கள் நமக்கு பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. இங்கே ஒன்று இந்த சின்ன பாக்ஸ் மாதிரி இதுதான் நோடு. இங்கே 4 நோடு கவுண்டிங் எடுத்துருச்சு. எடுத்துட்டு நம்பர் ஆஃப் சப் பேத்துன்ட்டு இது எல்லாமே ஒரே பேத்தா மாதிரி வச்சுருக்கு. ஸோ இங்கே கீழே பாருங்கள் லென்த் ஆஃப் கர்வ் அப்படின்ட்டு ஒரு சின்ன இது இருக்கு பாருங்க. இதுதான் இந்த வட்டத்தினுடைய சுற்றளவு. இந்த சுற்றளவுக்கான ஃபார்முலா சர்க்கிள் லென்த் ஆஃப் கர்வ் 26.3581 இன்ச். நான் இங்கே இன்ச்சில் வச்சுருக்கேன், ஸோ அதனால் இன்ச்சுக்கு காட்டு. எம்எம்ல வச்சுருந்தீங்கன்னா இதனுடைய மெஷர்மெண்ட்டு நான் இங்கே யூனிட்ஸ் வந்து இன்ச்சில் வச்சுருக்கேன், ஸோ அதனால் எனக்கு இன்ச் காமிக்குது. ஸோ இதை நம்ம எம்எம்ல மாற்றிட்டு இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா, இதை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இங்கே லென்த் ஆஃப் கர்வும் நமக்கு இங்கே பாருங்க மில்லிமீட்டர்லேயே காமிக்கும். ஸோ யூனிட்ஸை நம்ம எந்த யூனிட்ஸில் செட் பண்ணுறோமோ அந்த யூனிட்ஸுக்கு தகுந்த மாதிரி இங்கே லென்த் ஆஃப் கர்வ் அதனுடைய லென்த் ஆஃப் கிடைக்கும். ஸோ அதே போல் தான் இங்கே ஒரு சின்ன வில் இருக்கு பாருங்க. இந்த சின்ன ட்ரா பண்ணியிருக்கோம். இது ஒவ்வொன்றையும் வந்து இதனுடைய ஒவ்வொரு நோடுகளையும் பேஸ் பண்ணி இதனுடைய மொத்த நீளத்தை இது கவுண்டிங் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இதையும் வந்து கன்வெர்ட் டு அவுட்லைன் ஆப்ஜெக்ட்டு கொடுத்துடலாம். கொடுத்துட்டா இங்கே ஒரு அவுட்லைனை வந்து கன்வெர்ட் டு அவுட்லைன் தான். அவுட்லைனை வந்து நேரடியாக நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதாவது வந்து கன்வெர்ட் டு அவுட்லைன் ஆப்ஜெக்டாக மாற்றிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கர்வில் வந்து நம்ம பார்க்குறோம். ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டியில் வந்துட்டோம் அப்படின்னா லென்த் ஆஃப் கர்வ்ஸ் இருக்குது பாருங்கள் 1279.893 mm. அதாவது இது இன்ச்சில் நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இன்ச் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு யூனிட்ஸில் இந்த லைன் ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இங்கே பார்த்தா 50.3894 இன்ச். அதாவது இங்கே வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த கர்வோட மொத்த நீளம் 50.3894 இன்ச். ஸோ இங்கே நல்ல ஒரு விஷயத்தை இந்த டுட்டோரியல்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஜெக்டோடைய கன்வெர்ட் டு கர்வ் செய்யப்பட்ட எல்லா விதமான ஆப்ஜெக்ட்டுக்கும் அதனுடைய லென்த் ஆஃப் கர்வ் அதனுடைய லென்த்து வந்து நம்ம இங்கே கொடுத்துரும், கண்டுபிடிச்சிட முடியும். இங்கே லென்த் ஆஃப் கர்வ் இதனுடைய சுற்றளவு எல்லாமே வந்து இங்கே கவுண்டிங் பண்ணிடும். ஸோ இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இன்ஜினியரிங் டிராயிங் போடுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே ஒரு டிராயிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த டிராயிங் இதனுடைய நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன். இதனுடைய இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய இந்த இதை ரெக்டாங்கிளில் செலக்ட் பண்ணி இது பேஜ் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதனுடைய சைட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இதனுடைய சுற்றளவு எனக்கு தேவைப்படுது. இது ஒரு காலம் போஸ்ட்டுக்கு உண்டான ஒரு ரிங் அந்த மாதிரியான தயார் பண்ணுறதுக்கு ஸ்டெரப்ஸ் தயார் பண்ணுறதுக்கான ஒரு டயக்ராம். ஸோ இந்த டயக்ராமில் 1.25 காலம் போஸ்ட்டுக்கு வந்து நான் இந்த மாதிரி டைமண்ட் ரிங் வந்து எப்படி மேக் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு டயக்ராம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டயக்ராமில் வந்து இந்த டைமண்ட் ரிங்க்கு தேவையான கம்பி நீளம் எவ்வளோக்கு வெட்டுறது அப்படின்றதுக்கான இங்கே ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக நான் இதை செக் பண்ணுறேன். இது செக் பண்ணுறப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டியில் நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படின்னா இந்த டைமண்ட் ரிங்க்கு தேவையான கம்பியோட மொத்த நீளம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் கர்வ்ஸ்னு உடனே வந்துருச்சு பாருங்கள். எக்ஸாக்டாக 29.5296 இன்ச்சு கரெக்டாக கொடுத்துருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இதனுடைய மொத்த நீளம் கிடச்சிரும். இந்த மாதிரி தான் ஃபுல் லென்த்து வந்து நம்ம பார்க்குறது. நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு டுட்டோரியலில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களோட சந்திக்கலாம்.